ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தெலுங்குல சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் ராவ் பகதூர். இந்த படத்தோட ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990s காலகட்டத்தில் ராமப்பா ராவ் பகதூர்ன்ற ஒரு ராஜ வம்சாவளியை சேர்ந்த ஒரு வயசான பெரியவர் ஃபுல்லாக குடிச்சு அவருக்கு லிவர் கேன்சரே வந்திருக்கு. அவரை செக் பண்ண டாக்டர் அவ்வளோதான், இன்னும் 4 மாசத்துல இவர் போய் சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த 4 மாசம் கடந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கா அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் இன்னும் எப்படி உயிரோட இருக்காருன்றது டாக்டர்ஸ்க்கே ஒரே ஆச்சரியம். இதுல ராமப்பா ராவ் பகதூரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு டாக்டர் தான். அவருக்குமே அவருடைய ஃப்ரெண்டு எப்படி உயிரோடு இருக்காருன்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அப்பதான் அந்த ராவ் பகதூர் அவருடைய ஃப்ரெண்டான டாக்டரை கூப்பிட்டு, என் உடம்புல இருந்து என்னுடைய உயிரை போக விடாம தடுக்கிறவன் யார் தெரியுமா? அவன் ஒரு கொடூரமான ராட்சசன், அவன் வேற யாரும் இல்ல, சந்தேகம் என்னும் அரக்கன். எனக்குள்ள ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் தீந்தா மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ள என்ன பிடிச்சு வச்சிருக்க அந்த உயிர் பிரிஞ்சு போகும். சோ அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நான் இப்படியே பைத்தியம் மாதிரி இந்த அரண்மனைக்குள்ளே அடைஞ்சு கிடக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த ராவ் பகதூர் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இந்த ராவ் பகதூருக்கு அப்படி என்ன சந்தேகம்? எது அவருடைய உயிரை இப்படி பிடிச்சு வச்சிருக்கு? கடைசியில அந்த சந்தேகம் தீர்ந்துச்சா? ராவ் பகதூருடைய நிலைமை என்னாச்சு? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த ராவ் பகதூர். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்து ஓப்பனிங் சீன்லேயே ராத்திரி நேரம் ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. அந்த அரண்மனையில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் இருக்கவங்க எல்லாருமே ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க, காலகாலமாக அந்த நிலத்தை ஆண்டவங்க. இப்படி அந்த அரண்மனையில் வாழ்ந்த முன்னோர்களுடைய போட்டோஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக காமிச்சுக்கிட்டு கடைசியா ஒரு சின்ன பையனுடைய போட்டோவும் காட்டுறாங்க. போட்டோல இருக்க அந்த சின்ன பையன் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா அழுது மெனிக்கு நின்றுட்டு இருக்கான். அவனை சுத்தி அவனுடைய முன்னோர்கள், தாத்தன், பாட்டன், பூட்டன் எல்லாருமே வந்து அவங்களுடைய வலது கையை நெஞ்சு பக்கம் வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் வித்தியாசமா அழுதுட்டு நிக்கிற மாதிரியான ஒரு போஸ். இப்போ அந்த போட்டோக்குள்ள இருக்க அந்த சின்ன பையன் அப்படியே அந்த போட்டோவை விட்டு வெளியே வந்து அந்த அரண்மனை விட்டே அழுதுகிட்டே வெளியில ஓடி வரான். அப்படியே வெளியில ஓடி வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு பெரிய வேர் அப்படியே வெளியே வந்து குசுமான்ற அந்த சின்ன பையனை சுத்திக்கிட்டு அப்படியே தரத்தானு இழுத்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் இழுத்துட்டு போயிடுது. ஆக்சுவலா இந்த குசுமான்ற அந்த பையனும் இந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த கடைசி பையன் போல. அவன் சின்ன வயசுலயே இறந்து விட்டான். அவனையும் அந்த அரண்மனைக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த மரத்துக்கு அடியில் தான் புதைச்சு வச்சிருக்காங்க போல. அந்த பையனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு. அதனாலதான் போட்டோல இருக்க மத்தவங்க எல்லாரும் விட அந்த சின்ன பையன் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். இப்ப புதைக்கப்பட்ட அந்த குசுமான்ற அந்த சின்ன பையனுடைய கல்லறைக்குள்ள இருந்து ஒரு பூச்சி அப்படியே வெளியே வருது. அந்த பூச்சி அப்படியே டிராவல் ஆகி அதே அரண்மனைக்குள்ள ராமப்பா ராவ் பகதூர்ன்ற ஒரு வயசான பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய தலைக்குள்ள இந்த பூச்சி போகுது. அவ்வளவுதான், அந்த பூச்சி உள்ளுக்குள்ள போனதும் டக்குன்னு கண் முழிச்ச ராமப்பா அவரை சுத்தி அவருக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. பல குரல்கள் அவர் காதுல கேட்டுட்டே இருக்கு. அப்படியே போ அந்த அறை அவரை சுத்தி அடிக்குது. ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அவர் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. அந்த சத்தம் அந்த அரண்மனையில வேலை பார்க்குற அச்சுமான்ற லேடிக்கு தெரிய வருது. அவங்க உடனே ராமப்பாவை ரெகுலரா செக் பண்ணக்கூடிய டாக்டரான ஆச்சாரியான்ற ஒரு டாக்டருக்கு கால் பண்றாங்க. இந்த ஆச்சாரியா இருக்கார்ல, அவர் ராமப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இப்போ இந்த ஆச்சாரியான்ற டாக்டருக்கு ராமப்பாவுடைய பையனான லாவண்ணா அவனும் இந்த டாக்டருக்கு கால் பண்ணி, அப்பா மயங்கி விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுவான் போல. உடனே இந்த டாக்டரும் கிளம்பி போறாரு. அப்படி போகும்போதே ராமப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மத்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் போன வருஷமே அவர் 4 மாசம் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அவர் எப்படிதான் உயிரோட இருக்காருன்னு எல்லாருமே ஆச்சரியம். லிவர் கேன்சர் வந்து இத்தனை வருஷம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மெடிக்கலி மிராக்கல். அவருக்குள்ள வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் என்னன்னு தெரிய வரும். அவர் தயவு செஞ்சு அப்படியாச்சும் அந்த அரண்மனையை விட்டு வெளில கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் கிட்ட சொல்ல, இந்த ஆச்சாரியா டாக்டரும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே நேரா இப்போ அரண்மனைக்கு வராரு. அப்படி அரண்மனைக்கு வந்ததும் அந்த அரண்மனையில வேலை பார்க்குற அச்சுமான்ற அந்த வயசான பாட்டி நைட்ல இருந்து காலையில வரைக்கும் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே இந்த டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே நேரா இப்போ ராமப்பா ராவ் பகதூருடைய ரூம்குள்ள தான் கூட்டு போறாங்க. உள்ள போனா அந்த ரூமே ஒரு மாதிரி மோசமான நிலைமையில இருக்கு. ரூம் முழுக்க அங்கங்க பூசணிக்கா வேற இருக்கு. இப்போ அந்த ரூம்குள்ள இருக்க ராமப்பா கிட்ட போயிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி ராத்திரி முழுக்க புலம்பிக்கிட்டே இருக்க? இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றே அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆச்சரியா தன்னுடைய ஃப்ரெண்டான ராமப்பா கிட்ட அட்வைஸா சொல்லிட்டு இருக்காரு. அவரா காலையிலேயே சரக்க போட்டுக்கிட்டு, ஆச்சரியா ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாரு. அந்த பிளாஷ்பேக்ல இந்த ராமப்பா வீட்லயே தங்காம உலகம் சுற்றும் வாலிபனா அவருடைய யங் ஏஜ்ல வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. அவரை தேடிக்கிட்டு ஆச்சரியா போயிட்டு, யோ ராமப்பா, உன்னை தேடாத ஊரே கிடையாது. இப்ப கடைசியா கொல்கத்தால வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. அங்க ஊர்ல உங்க அப்பா உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்பதான் நீ அவரை போய் பாப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, யோ டாக்டரே, நான் திரும்ப வீட்டுக்கு போனாலே எப்ப கல்யாணம் பண்ணி எங்க அப்பா கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு வீடுன்றது அந்த ஒரு அரண்மனை மட்டும் கிடையாது, இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னோட வீடு. என்ன அந்த ஆள் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க பாக்குறான். ஆனா நான் அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு அப்போவே இந்த ராமப்பா பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப இவரோட கரண்ட் நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, வயசாகி போய் முடியெல்லாம் நிறைச்சு போய் வாழவும் முடியாம சாகவும் முடியாம தினம் குடிச்சுக்கிட்டு
ஏதோ ஒரு விஷயம் அவருடைய மூளையை போட்டு பயங்கரமா அரிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி அந்த அரண்மனைக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாரு. இங்க பாரு ராமப்பா, தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வா, ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பாப்போம். உன்னை செக் பண்ண டாக்டருங்கெல்லாம் மாதிரி மிரண்டு போயிருக்காங்க. நீ எல்லாம் போன வருஷமா போய் சேர்ந்துருக்க வேண்டியது, எப்படிதான் உயிரோட இருக்கையோ அப்படின்ற மாதிரி ராமப்பாவுடைய ஃப்ரெண்டான ஆச்சரிய டாக்டர் சொல்ல, அதுக்கு ராமப்பா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் எப்பவோ செத்துருக்க வேண்டியது, ஆனா என்னுடைய உயிர் இன்னமும் இந்த உடம்புக்குள்ள இருக்குதான், அதுக்கு அந்த அரக்கன் தான் காரணம். அவன் தான் என் கூடு விட்டு உயிரை பிரிய விடாம பிடிச்சு வச்சிருக்கான். தயவு செஞ்சு நீ தான் என்ன அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ராமப்பா ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா சொல்ற, யாரா அந்த அரக்கன் அப்படின்ற மாதிரி ஆச்சரியா டாக்டர் கேட்க, அவன் தான் அந்த சந்தேக பேர் வழி, சந்தேகம்னு அரக்கன் தான் என்ன பிடிச்சி வச்சிருக்கான். ரொம்ப வருஷமா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் என்னுடைய 2வது பையன் குசுமா, அவன் எனக்கு பிறந்தவனால பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நான் சாக மாட்டேன். தயவு செஞ்சு நீ தான் எனக்கு அந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராமப்பா ஆச்சரியா டாக்டர் பிடிச்சி கேட்க, டேய் உன் பையன் குசுமா 11 வயசுல இறந்து போயிட்டான். அவன் உனக்கு தான் பிறந்தான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் தேவை. அப்போதான் அந்த டெஸ்ட் எடுத்து உன் சந்தேகத்தை போக்க முடியும். ஒழுங்கா அதெல்லாம் விட்டு குடியை விட்டு குடுகிற மருந்து சாப்பிட்டு கடடா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறான். ஆனா அப்பவும் ராமப்பா கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே இப்போ ராமப்பா இருக்கக்கூடிய பக்கத்து அறையும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அறைக்குள்ள தான் ராமப்பாவுடைய மனைவியான ரேணுகா இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா பல வருஷங்களா அந்த ரூமை விட்டு வெளியே வராம இருக்காங்க. இப்படி ராமப்பாவும் ரேணுகாவும் எதுக்காக இப்படி இந்த அரண்மனைக்குள்ள இப்படி ஒரு மனநிலையோட அடைஞ்சுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் இவங்களுடைய மூத்த பையனா லாவண்ணா, அவனும் கூடிய சீக்கிரம் இந்த அரண்மனை விட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆக போறதா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் நீயும் போயிட்டா இவங்களை யாரா பாத்துக்கிறது, உங்க அப்பனுடைய நிலைமையை பார்த்தியா, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு, அவரை விட்டு நீ எப்படி ஃபாரின் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் ஆச்சரியா ராமப்பாவுடைய பையனான லாவண்ணா கிட்ட கேட்க, டாக்டர் அங்கிள் அந்த ஆள் போய் சேர தந்தா எப்போ போயிருக்கணும், அவன் நம்மளெல்லாம் சாவடிக்காம விட மாட்டான். சின்ன வயசுல எங்க அம்மாவை போட்டு கொடுமை பண்ணிட்டு இருந்தான், இப்போ வயசான காலத்துல எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவனே நான் பார்த்துட்டு இருந்தா என் வாழ்க்கை போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாவணான்ற பையன் டாக்டர் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இது அத்தனையுமே ராமப்பா ராவபதூர் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து போனதுக்கு அப்புறம் முதல் முறையா ராமப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன இவருடைய 2வது பையனான குசுமாவுடைய ரூமுக்கு போயிருக்காரு. இந்த தகவல் அவருடைய மனைவியான ரேணுகாவுக்கு தெரிய வருது. ரேணுகாவும் இப்போ முதல் முறையா குசுமாவுடைய ரூம்குள்ள போயிருக்காங்க. பல வருஷங்கள் கழிச்சு ராமப்பா தன்னுடைய மனைவியான ரேணுகாவை பாக்குறாரு. ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு. ரேணுகாவை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் முதல் முறையா ரேணுகாவை எப்ப பார்த்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல அரண்மனைக்கே திரும்பாம ஊரையே சுத்திட்டு இருந்த ராமப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு கேள்விப்பட்டதும் பாக்குறதுக்காக இந்த புவனாலயம் குள்ள வராரு. இந்த அரண்மனை, இந்த மொத்த எஸ்டேட், இதுக்கு பேர் தான் புவனாலயம். நாடெல்லாம் சுத்திட்டு ராமப்பா திரும்ப அவருடைய வீட்டை நோக்கி கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதும் அதே வழியில ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேர் தான் ரேணுகா. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப கார்ல போயிட்டு இருக்க ராமப்பா ரேணுகாவை நிறுத்தி பேசுறாரு. யார் நீங்க, இந்த வழியா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த அரண்மனையில ஒரு வயசான பெரியவர் படுத்த படுக்கையா இருக்காராம், அவரை பாத்துக்கிறதுக்காக டாக்டர் ஆச்சரியா அனுப்புன நர்ஸ் தான் நானு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படிங்களா, வாங்க நானும் அரண்மனைக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி ரேணுகாவை இவங்க கார்லயே ஏத்திட்டு அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. அப்படி அரண்மனைக்கு வந்ததும் அங்க படுத்த படுக்கையா இருக்க தான் அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு ராமப்பா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஊர் சுத்தத்தெல்லாம் விட்டுட்டு அந்த அரண்மனையிலே தான் அப்பாவை பாத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராமப்பாவுடைய அப்பாவை பார்த்துட்டு வந்த நர்ஸ் ஆன ரேணுகாவும் அந்த வீட்லயே தான் தங்குறாங்க. டெய்லி ரேணுகாவுடைய ஆக்டிவிட்டிஸை ராமப்பா பார்த்துட்டே இருக்காரு. ரேணுகா ரொம்பவே தைரியசாலியான ஒரு பொண்ணு. இது அத்தனையுமே ராமப்பா நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ரேணுகாவும் ராமப்பாவும் குதிரையில அந்த அரண்மனையை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராமப்பா சொல்ல, ஓ அப்படிங்களா, எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், வாங்க அந்த குளத்துக்கு போலாம் அப்படின்னு ரேணுகா கூப்பிட, ஐயோ எனக்கு தண்ணினா பயம் அப்படின்ற மாதிரி ராமப்பா சொல்ல, எங்க உங்க பேருக்கு பின்னாடி ராகு பகதூர் இருக்கே, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா, வீரமான ராஜான்னு அர்த்தம், பேர்ல வீரத்தை வச்சுக்கிட்டு இப்படி தண்ணிக்கு பயந்தா எப்படி, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட்டிட்டு அந்த குளத்துக்கு போறாங்க. அந்த குளத்துக்கிட்ட போனதும் ஹீரோயின் ரொம்ப தைரியமா படகு எடுத்துட்டு அந்த குளத்துல டிராவல் பண்றாங்க. ஆனா ராமப்பா படகுல ஏற பயந்துட்டு கரையிலேயே நின்னுறான். அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ரேணுகா போயிட்டு, எங்க இங்க இருந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, தைரியமா குளத்துல இறங்கி வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ராமப்பா இன்னைக்கு பயந்துட்டு போகாமலே இருக்காரு. ரேணுகாவுடைய தைரியத்தையும் அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் பார்த்து ராமப்பா பயங்கரமா அவளை ரசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ரேணுகா ராமப்பாவை கூட்டிட்டு அவங்க அப்பாவோட ரூம்குள்ள போயிட்டு, உங்களுக்கு நான் ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போய் காட்டுறாங்க. படுத்த படுக்கையா இருக்க இவங்க அப்பா அவருடைய வலது கையை நேரா வச்சுட்டு போறாங்க. சரியா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உள்ள போய் பார்ப்போம், படுத்த படுக்கையா கோமால இருக்க உங்க அப்பா என்ன பண்றாருன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரியா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோவை கூட்டிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போய் பார்த்தா நேரா வச்சுட்டு அந்த வலது கை நெஞ்சு மேல இருக்கு. இது எப்படி சாத்தியம், இவரால ஒரு சுண்டு விரல கூட அசைக்க முடியாது, எப்படி இது பண்ணாரு, அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஆச்சு நீங்க இந்த செவுத்துல மாட்டிருக்க உங்க முன்னோர்களுடைய படங்களை பாத்திருக்கீங்களா, இந்த போட்டோல இருக்க உங்க தாத்தன் பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாருடைய கைகள் பாருங்க அதே மாதிரி போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இது அவங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்க ஒரு விஷயம். அதனாலதான் கோமால இருக்க உங்க அப்பாவாலையும் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கைகளை அந்த பொசிஷன் கொண்டு வந்துறாரு. இந்த அரண்மனை முழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு, இது எதையுமே நீங்க கவனிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ரேணுகா சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயம்லாம் ராமப்பாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கொஞ்ச நாள்ல அப்படியே படுத்த படுக்கையா இருந்த ராமப்பாவுடைய அப்பாவும் இறந்து போய் அவரும் போட்டோவா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ராமப்பா ஒரு மாதிரி குடிச்சு வீட்லயே அடைஞ்சு கிடக்குறான். இப்படியே இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவானாமா அப்படின்ற மாதிரி அந்த அரண்மனையில வேலை பார்க்குற அச்சுமான்ற லேடி சவன் வந்து ஹீரோ ராமப்பாவை பார்த்து கேட்க, என்னவா பண்றது, எங்க அப்பா போனதும் ரேணுகாவும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா. ஆக்சுவலா ரேணுகா இந்த அரண்மனை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ராமப்பா ரேணுகாவை கூட்டிட்டு இவனுக்கு
இவளுக்கு தண்ணினாலே பயம் சொல்லக்கூடிய அந்த குளத்துக்கிட்ட கூட்டு போயிட்டு தைரியத்தோட அவளை கூட்டிட்டு இவனே படகு எடுத்துட்டு அந்த நடு தீவுல கொண்டு போயிட்டு ரேணுகா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு ரேணுகா சாரிங்க நான் அந்த அர்த்தத்துலலாம் உங்க கூட பழகல, அது போக என் லைஃப்ல வேற ஒரு மனுஷன் இருக்காரு அவரை தான் நான் விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவ்வளவுதாங்க ராமப்பா ஒரு மாதிரி நடுநடுங்கி போயிட்டு அந்த ரிஜெக்ஷனை தாங்க முடியாம தண்ணினாலே எனக்கு பயம் ப்ளீஸ் என்ன இங்கிருந்து கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே அங்க இருந்து வந்திருப்பாரு. அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. ஆசைப்பட்ட பொண்ணு விட்டு போயிட்டா. ஒரு மாதிரி வெறுமையா போயிட்டு இருக்க நம்ம ராமப்பாவுடைய வாழ்க்கையில அன்னைக்கு நைட் அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய முன்னோர்கள் அவங்க எல்லாரும் மொத்தமா இறங்கி வந்து ராமப்பாவை சுத்தி போட்டு டேய் ராமப்பா நம்ம ராஜவம்சம் உன்னோட முடிஞ்சிடக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும், அப்போதான் இந்த கொடி வளரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா ராமப்பாக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் மைண்ட் செட்ல இருக்கான். அந்த மைண்ட் செட்ல மாத்திர விதமா அவனுடைய மூளையை ஓபன் பண்ணி மூளை சலவை செய்யற விதமா இந்த முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன சாதாரண குடும்பமா ராஜ குடும்பம்டா, நீ கல்யாணம் பண்ணி மூலியமா பிறகு போற குழந்தைங்க இந்த மண்ணை ஆளணும், இந்த அரண்மனை இந்த எஸ்டேட் இதெல்லாம் எதுக்கு உன்னோட முடிஞ்சிருக்கா, நம்ம எல்லாரும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு அந்த முன்னோர்கள் எல்லாம் இவருடைய கனவுல வந்து இவருடைய மூளையை பயங்கரமா சலவை செய்ய அப்படியே இப்ப கண்முழிச்சதும் ராமப்பா டோட்டலா சேஞ்ச் ஓவர். எந்த அளவுக்கு அவன் மாடர்ன் அட்வான்ஸ்டா இருந்தானோ அது எல்லாமே போய் அவனுடைய முன்னோர்கள் கனவுல வந்து சொன்னதே வேதவாக்க எடுத்துக்கிட்டு டப்புன்னு ராஜா மாதிரி காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு அவங்க எப்படி கையை ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கிட்டு நேரா இப்போ இவனுடைய டாக்டர் ஃப்ரெண்ட் ஆச்சரியா இருக்காங்க அவனுடைய இடத்துக்கு தான் போயிருக்கான். டேய் என்னடா கோலம் இது, என்னடா இப்படி மாறி வந்திருக்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க இனிமே எல்லாம் அப்படிதான் நான் உடனடியாக கல்யாணம் பண்ணும் எங்க அந்த ரேணுகா அப்படின்ற மாதிரி போய் கேட்கறாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ கரண்ட்ல அதே ராமப்பா வயசாகி போய் அவருக்கு முன்னாடி ரேணுகாவும் வயசாகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படிதான் இவரு ரேணுகாவை வழுக்க டைமா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு போல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பழைய நினைவுகளுக்குள்ள போயிட்டு வந்ததும் நம்ம ராமப்பா ராகபோதூர் திரும்பவும் இவருடைய டாக்டர் ஃப்ரெண்டான டாக்டர் ஆச்சரியாவை கூப்பிட்டுருக்காரு. எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இவருடைய குசுமான்ற அந்த பையன் இவருக்கு பிறந்தவனான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக குசுமாவுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பார்ல. அதுக்கு நம்ம ராமப்பா ஒரு பிளானை போட்டு அவங்க பையன் லாவணா கிட்ட இந்த மாதிரி உன் தம்பி குசுமா என் கனவுல வந்தான், அவனுக்கு நாம கடைசி வரைக்கும் தலப்பாகையே கொடுக்கல, அதை நாம கண்டிப்பா பண்ணும்பா அப்படின்ற மாதிரி அந்த அரண்மனையில் இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்தி எப்பயோ செத்து போன குசுமான்ற அந்த பையனுடைய கல்லறையை ஓபன் பண்ணி அவனுக்கு தலப்பாகை அணிவிக்கிற விழான்ற பேர்ல அந்த கல்லறைக்குள்ள போயிட்டு குசுமாவுடைய பாடியை பகறாரு. ஃபுல்லா வெறும் எலும்பு கூடா இருக்கு. அந்த எலும்பு கூட கிட்ட போயிட்டு டேய் குசுமா நீ உண்மையிலே எனக்கு பிறந்தவனானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னைக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செத்து போன அவருடைய பையனான குசுமாவுடைய எலும்பு கூட கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த எலும்புல இருந்து பல்லு விரலு விழா எலும்பு இதெல்லாம் சேகரிச்சுட்டு நைஸா எடுத்து வந்திருக்காரு. இப்போ அதெல்லாம் எடுத்து டாக்டர் ஆச்சரியா கையில கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண இது போதும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் ஆச்சரியாவா இதை கேட்டதும் டென்ஷன் ஆகுறாரு. டேய் உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா, எப்போ செத்து போன உன் பையனுடைய கல்லறையை தோண்டி இந்த வேலை பண்ணிருக்கேடா அப்படின்னு மாதிரி கோவப்பட்டு தவடாலே ஒன்று வைக்கிறாரு. அப்ப டப்புன்னு ராமப்பா ராகபோதூர் அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து ஆமா நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் என்ன சுத்தி இருக்க வேற யாரையோ சந்தேகப்பட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட ஊ மேல சந்தேகப்பட்டது இல்ல, ஆனா நீ இப்ப கோவப்படுறத பார்க்கும்போது எனக்கு ஊ மேலேயும் சந்தேகமா இருக்கு, ஒருவேளை குசுமா உனக்கு பிறந்தவனா அப்படின்னு மாதிரி டப்புன்னு ராமப்பா வார்த்தையை விட டாக்டர் ஆச்சரியா டென்ஷன் ஆயிராரு. டேய் நீ முழுசா பைத்தியம் ஆயிட்டடா, நீ எல்லாம் ஏன்டா இன்னும் சாகாம இருக்க, எல்லாரையும் இப்படி கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுக்காக தான் உயிரோட இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் எடுக்க முடியாது, லீகலா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும், நீ சொன்ன உடனே எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி காச்சு பூச்சின்னு கத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஷாக்கோட பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதே சமயம் உள்ள இருக்க ராமப்பா நீ எந்த தப்பு பண்ணலாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு தெரியும்டா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, கூடவே என் நண்பனா இருந்து எனக்கே துரோகம் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி ராமப்பா உள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்க வெளியில ராமப்பாவுடைய பையனான லாவணா இருக்கான்ல அவன் டாக்டரே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கும் டாக்டர் மேல சந்தேகம் வந்துருது, ஒருவேளை தான் அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி அவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப சட்டுன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கத்திட்டு இருந்தா இவங்க அப்பா அவ்வளவுதான். உடனே இவங்க உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. ராமப்பா ராகபோதூர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான் இன்னும் ஒரு 4 நாள் தான் உயிரோட இருப்பாரு, ராஜா மாதிரி ரெடி பண்ணி படுக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த அரண்மனைக்குள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி மைக்கிள்ன்ற ஒரு நபர் ராமப்பா ராகபோதூர் மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்காராம். அது என்ன கேஸ்னா ராமப்பாவுடைய 2வது பையனான குசுமா இருக்கான அந்த பையனை இந்த மைக்கிள் கிட்ட இருந்து தான் 100 ரூபாய்க்கு ராமப்பாவுடைய மனைவி வாங்கினாவும் இது விஷயம் தெரிய வந்ததும் அந்த பையனை ராமப்பா தான் கொலை பண்ணிட்டாரு. இந்த கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் அந்த அரண்மனைக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல இந்த விஷயத்த ராமப்பாவுடைய மூத்த பையனான லாவணா கிட்டையும் டாக்டர் ஆச்சரியா கிட்டையும் சொல்ல நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார், ஏன்னா குசுமா ராமப்பாவுடைய பையன் தான், உங்ககிட்ட யாரோ மைக்கிள்ன்றவர் பணம் பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு வேணா சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அங்க மூத்த பையன் லாவணா இருக்கான்ல அவன் அந்த போலீஸ் கிட்ட நீங்க சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய் இருக்கு, ஏன்னா என் தம்பி குசுமாவை எங்க அப்பா சாவடிக்கல, அவனே தான் தற்கொலை பண்ணி இறந்து போனா, அதுவும் என் கண்ணு முன்னாடி, ஆனா எனக்கு ரொம்ப நாளா குசுமா உண்மையிலே என் அப்பனுக்கு தான் பிறந்தானு சந்தேகம் இருக்குது அப்படின்ற சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க டாக்டர் ஆச்சரியாவா டென்ஷன் ஆயிராரு. டேய் இவ்வளவு வருஷமா உங்க அப்பா தான் சந்தேக புத்தியில இருந்தா இப்ப நீயும் அதே மாதிரி பேசுறியடா அப்படின்னு மாதிரி கேட்க ஆமா சின்ன வயசுல இருந்தே என் தம்பி குசுமாவுடைய பிறப்புல எனக்குமே சந்தேகம் தான் இருக்கு, அதுக்கு காரணம் குசுமா கிட்ட எங்க அப்பா அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாவண்ணா ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறான். அந்த பிளாஷ்பேக்ல
குட்டி பையனா இருக்கக்கூடிய லாவண்ணா அவனுக்கு தம்பி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த தம்பி பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஊர்க்காரங்களா ஒண்ணு கூடி வந்து குட்டி இளவரசன் பிறந்துட்டான்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரா வந்து பாக்குறாங்க. அப்படி ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி முகத்தை திருப்பிட்டு போறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா ரெண்டாவதா பிறந்திருக்க இந்த குசுமான்ற அந்த குழந்தை கொஞ்சம் கருப்பா பிறந்திருக்கு. அவ்வளவுதாங்க. வந்திருக்கவங்க எல்லாம் என்ன குழந்தை இவ்வளவு கருப்பா பிறந்திருக்குன்ற மாதிரியே பார்த்துட்டு போறாங்க. அதுல ஒரு வயசான கிழவி வேற, நான் இந்த குழந்தைக்கு முத்தெல்லாம் கொடுக்க மாட்டேப்பா, அப்புறம் இந்த குழந்தையோட கருப்பு ஏன் உதட்டுல ஒட்டிக்கவா, அந்த மாதிரி ஓப்பனா பேசிட்டு போக இது அத்தனையுமே அங்க உட்காந்துட்டு இருக்க ராமப்பா ஒரு மாதிரி வெறியோட பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த ரெண்டாவது குழந்தையா பிறந்திருக்க குசுமா அவனுக்கு பிறந்த குழந்தைன்ற மாதிரி கோவத்தோட அவன் மனைவியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாளாக குசுமா அந்த வீட்டுல வேண்டாத பிள்ளையா தான் வளர்ந்துட்டு இருக்கான். அந்த அரண்மனையிலே குசுமாவுக்கு அன்பு காற்ற ஒரே ஜீவன்னா அது அவனுடைய அம்மா மட்டும்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ராமப்பா அவனுடைய மூத்த பையனான லாவண்ணாவை நிக்க வச்சு விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு போட்டோ எடுக்கிறத சின்ன பையன் குசுமா பார்த்துட்டு அவனுக்கும் அந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். சரி வந்து நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு முறைச்சுக்கிட்டே கூப்பிட இவனும் ரொம்ப சந்தோஷத்தோட போயிட்டு சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலா போஸ் கொடுக்குறான். ஒழுங்கா நில்றா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா அதட்டுறாரு. அதட்டுல பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டு அழுதுட்டே நிக்க டக்குன்னு கிளிக் அடிச்சிருக்காரு. இப்படியும் அழுதுட்டே எடுத்த அந்த போட்டோ தான் அந்த வீட்டுல இவன் இறந்ததுக்கு அப்புறம் நடு வீட்டுல மாட்டிருக்காங்க. சோ சின்ன வயசுல இவன் பிறக்கும் போதே கருப்பா பிறந்திருக்கான். இவன் கண்டிப்பா இந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த பையனா இருக்க மாட்டான்ற அந்த டவுட் அவங்க அப்பாக்குள்ள அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. ஒரு நாள் பிசினஸ் விஷயமா ராமப்பா லண்டன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவருடைய பெரிய பையனுக்கு மட்டும் கிரிக்கெட் கிட்டே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா சின்ன பையன் குசுமாவை கண்டுக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் குசுமாக்கு அந்த அரண்மனையில நரகமா ஓட 11வது வயசுல அவங்க அம்மா அவனுக்கு பர்த்டே விஷ் பண்றாங்க. இவனுடைய 11வது வருஷம்பா அப்படின்ற மாதிரி குட்டி பையன் குசுமாவை பார்த்து சொல்ல இன்னும் எத்தனை வருஷமா நான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் கேட்கறான். எதுக்காக என்ன அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி குசுமா தன்னுடைய அண்ணன் கிட்ட கேட்க அதுவாடா நீ நம்ம அப்பாக்கே பிறக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனும் சொல்ல அவ்வளவுதாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆகி குசுமா அவங்க அண்ணனே போட்டு அடிச்சிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு உருள்றானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராமப்பா வந்து சண்டையை விலக்கி விட்டு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லப்பா இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிறக்கலன்ற மாதிரி இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாடா நீ எனக்கு பிறக்கலடா, நீ யாருக்கு பிறந்தனே தெரியல அப்படின்ற மாதிரி கோவமா குசுமாவை பார்த்து திட்ட பாவம் அந்த பிஞ்சு நெஞ்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிக்கிட்டே வந்து போயிடறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல இவனுடைய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அண்ணா என்னையே சேர்த்துக்கணா அப்படின்ற மாதிரி குசுமா கேட்க உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி இவங்க அண்ணனே இவனை ஒதுக்கி வச்சிடறான். குசுமாவால இதை ஏத்துக்கவே முடியல. நம்மள மட்டும் ஏன் இவங்க இப்படி ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல் பக்கத்துல இருந்த குளத்துக்குள்ள இவன் அப்படியே போய் இறங்கிடுறான். அவ்வளவுதான் குசுமா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துறான். இவன் இறந்த செய்தி ரேணுகாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. பிறந்ததுலேருந்தே அவன் அவங்க அப்பாவுடைய அன்புக்காக இயங்கிருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்சது என்னவோ வெறுப்பு மட்டும்தான். குசுமாவுடைய இறப்புக்கு காரணம் ராமப்பா தான் ரேணுகா தீர்க்கமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலதான் என் குழந்தை செத்தான்ற மாதிரி எழுதுகிட்டே அவங்க அரண்மனைக்குள்ள ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இப்படிதான் ரேணுகா இத்தனை வருஷமா ராமப்பாவை பழி வாங்குற விதமா அந்த ரூமை விட்டே வெளியே வராம அவங்க கிட்ட பேசாம உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ராமப்பாவும் குசுமா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி புலம்ப ஆரம்பிச்சாரு. தம்பி இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பாசத்தையே காட்டாம இருந்துட்டேன்னு சொல்லிட்டு லாவண்ணாக்கும் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டு அவனை புதைச்ச இடத்துல இந்த செடியை வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லாவண்ணா அவன் தம்பி குசுமாவை புதைச்ச இடத்துல ஒரு செடியை வச்சு இன்னைக்கு அது மரமா வளர்ந்துருக்கு. இப்படி இந்த பிளாஷ்பேக் எல்லாம் லாவண்ணா சொல்லி முடிச்சதும் இத்தனை வருஷமா எங்க அப்பாவை சாக விடாம தடுத்துட்டு இருக்க அந்த ஒரே விஷயம் குசுமா உண்மையிலே எங்க அப்பனுக்கு தான் பிறந்தானு அந்த சந்தேகம் அப்படின்ற மாதிரி அந்த லாவண்ணா சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டு வேலைக்காரி அச்சுமா ஓடி வந்து கூப்பிடுறாங்க. படுக்கையா இருந்த ராமப்பா திரும்ப எந்திரிச்சிட்டாராம். உடனே போலீஸ் போயிட்டு இப்போ ராமப்பா கிட்ட விசாரிக்கிறாரு. மைக்கேல்ன்ற ஒரு நபர் உங்க மேல புகார் கொடுத்திருக்காரு. உங்களுடைய ரெண்டாவது பையனான குசுமாவை உங்க வைஃப் இவர்கிட்ட இருந்தா 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. உண்மை தெரிஞ்சதும் நீங்க தான் குசுமாவை கொண்டுட்டதா மைக்கேல் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் ராமப்பாவை பார்த்து கேட்க இப்போ நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ராமப்பா கேட்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனை கிடைக்கும். அதுவே நீங்க மைக்கேல் சொன்னதை ஒத்துக்காம குசுமா உங்களுக்கு பிறந்த குழந்தை நீங்க அவனை கொல்லலன்னு உறுதியா நின்னீங்கன்னா இந்த கேஸை நான் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இறந்து போன உங்க பையனுடைய சாம்பிள்ஸ் எடுத்து கோர்ட் மூலமா நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் உண்மை எதை நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்ல அப்ப அந்த இடத்துல இந்த ராமப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம மைக்கேல் மேல போட்டிருக்க அந்த பழியை நான் ஒத்துக்கல, குசுமா எனக்கு பிறந்த குழந்தை தான், நீங்க வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் போனோம்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக கேஸை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணா இப்போ அடுத்த சீன்லேயே போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டீம்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்து குசுமாவுடைய கல்லறையை ஓப்பன் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக எடுத்துட்டு போறாங்க. இன்னும் 2 வீக்ஸ்ல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக அவ்வளவுதாங்க. இந்த 2 வீக்ஸ்ன்ற விஷயம் ராமப்பாவுக்கு தெரிய வந்ததும் டப்புன்னு திரும்பவும் படுத்த படுக்கையாயிராரு. என்னதான் இவர் படுத்த படுக்கையா இருந்தாலும் என்னுடைய கண்கள்ல ஒரு ஒளி தெரியுது. என்னன்னா இன்னும் 2 வாரம், அந்த 2 வாரத்துல என்னுடைய சந்தேகம் எல்லாம் போய் எனக்கும் விடுதலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு உருக்குள்ள ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த 2 வாரம் முடிஞ்சு கோர்ட்ல இன்னைக்கு தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டோடைய ரிசல்ட் தெரிய போகுது. ஸோ அதுக்காக நம்ம ராமப்பா ராவபகதூர் ஃபுல்லா ரெடியாகி கோர்ட்டுக்கு போறாரு. அப்படி கோர்ட்டுக்கு போனதும் அந்த இடத்துல ஜட்ஜ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை படிக்கிறாரு. குசுமாவுடைய டிஎன்ஏவும் கேஸ் போட்ட மைக்கேல்ன்ற அந்த நபருடைய டிஎன்ஏவும் 1% கூட மேட்சே ஆகல. ஆனா ராமப்பா கூட கிட்டத்தட்ட 99% மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் படிக்க எனக்கு என்னவோ ஜட்ஜ் மேலேயும் டவுட்டா இருக்கு.
அந்த ரிசல்ட்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு ராமப்பா கேட்க அந்த ரிசல்ட் பேப்பரை இப்போ ராமப்பா கைக்கே கொடுத்துறாங்க. அவர் படிச்சு பார்க்குறாரு. அப்போதான் அவருடைய முகத்தில் சிரிப்பு. அப்படியே திரும்பி தன்னுடைய ஃப்ரெண்டான ஆச்சரியாவை பார்க்குறாரு. பட் ஆச்சரியாவும் நான் தான் அப்பத்துலேருந்தே சொல்கிறேன்டா குசுமா அவனுடைய பையன் தான் சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி அவரும் சிரிச்சுட்டே சொல்ல கடைசியா இத்தனை வருஷம் இவருக்குள்ள இருந்த அந்த சந்தேகம் குசுமா உண்மையிலே தனக்கு பிறந்தவன் தானா இல்ல ரேணுகா நம்மளை ஏமாத்திட்டு வேற யாரு கூடயா பெத்துக்கிட்டாளா அப்படின்ற அந்த சந்தேகம் நீங்கி குசுமா தன்னுடைய பையனான்ற கன்ஃபார்ம் ஆகி சந்தேகம் விலகுனதும் டப்புனு இப்ப அப்படியே ராமப்பா அந்த கோர்ட்லேயே விழுந்து சிரிச்ச மேனிக்க சொர்க்கலோகத்துக்கு போறாரு. எஸ், இவ்வளவு நாள் இவருடைய உயிரை பிடிச்சிட்டு இருந்ததே அந்த சந்தேகம் மட்டும்தான். அந்த சந்தேகம் அறக்க விலகி போனதும் உயிரும் பிரிஞ்சு போகுது. உயிர் பிரிஞ்சதுமே தலைக்குள்ள ஆரம்பத்தில் போன அந்த பூச்சி அப்படியே வெளியேறுது. கற்பனை இப்போ ராமப்பா இறந்து போன செய்தி அரண்மனையில் அடைஞ்சு கிடக்கிற ரேணுகா காதுக்கு தெரிய வந்ததும் அவங்களுடைய கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. கற்பனை இப்போ ராமப்பாவுடைய ஃபினரல் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாருமே அரண்மனையில் ஒன்று கூடி இருக்காங்க. அந்த ஃபினரல்ல ஒரு பெரியவர் இப்போ இறந்திருக்க ராமப்பாவுடைய நெருங்கிய சொந்தங்கள் நண்பர்கள் நீங்க ஏதாவது கடைசியா ராமப்பா ராவபோதூர் காதல் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல ராமப்பாவுடைய மனைவியான ரேணுகா போயிட்டு தான் ஹஸ்பண்டோடைய காதல ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க தாங்க பாடத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ரேணுகா இப்போ ராமப்பாவுடைய காதல தயவு செஞ்சு அதை மன்னிச்சிருங்க, நம்மளுடைய மூத்த பையனை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே லாவண்ணா, அவன் உங்களுக்கு பிறந்தவனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்களா. என்னன்னா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல ராமப்பாவுடைய லவ் ப்ரப்போசலுக்கு ஏத்துக்காம ரேணுகாங்கிறது போயிருப்பாங்களே. ஆக்சுவலா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன் கூட லவ் இருந்திருக்கு. அதோடைய விளைவா இவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமான விஷயத்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதும் அவன் விட்டு போயிருக்கான். வயிற்றுல குழந்தை வேற உருவாயிச்சு. என்னடா பண்றதுன்னு தெரியாம ரேணுகா முடிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த டைம்ல ராவபோதூர் தான் வாண்டடா வந்து தான் ஃப்ரெண்டு மூலியமா நான் ரேணுகாவை தான் கல்யாணம் பண்ணுவன்ற மாதிரி ஒத்த கால நின்று இருக்கான். ரேணுகாவும் இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா டாக்டர் ஆச்சரியா வருமா எல்லாருக்குள்ளயும் ஏகப்பட்ட உண்மைகள் இருக்கணும், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ராமப்பாவே இப்பதான் கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையோட வந்து கேட்கறான். ஐயோ செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரேணுகாவும் அதை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ உண்மையிலே இவங்களுக்கு பிறந்த மூத்த பையனா லாவண்ணா அம்மாப்பாக்கு பிறந்தவனே கிடையாது, இவளுடைய காதலனுக்கு பிறந்த அந்த குழந்தை. ஆனா இத்தனை நாள் குசுமா தான் இவனுக்கு பிறந்தவன்ற மாதிரியே சந்தேகத்துல ராமப்பா இத்தனை வருஷம் சுத்திட்டு இருந்திருப்பான். இப்ப அடுத்ததா ராமப்பாவுடைய நெருங்கிய நண்பனான ஆச்சரியா அவன் வந்து நண்பா உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் மறைச்சிருக்கேன், அது என்னன்னா நீ இந்த ராஜவம்சத்தை சேர்ந்த பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி ராமப்பாவுடைய பிறப்பை பத்தி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ராமப்பாவுடைய அப்பா அவரு இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர், அவருடைய மனைவியும் குழந்தையும் பிரசவத்திலே இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னோர்கள் வந்து நம்ம சந்ததி உன்னோட முடிஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் இன்னொரு மறுமணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கனவுல வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த ராமப்பாவுடைய அப்பா ஆச்சரியாவுடைய அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. சரிடா அப்ப மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி ஆச்சரியாவுடைய அப்பா சொல்ல இல்ல என் மனைவியை தவிர நான் வேற யாரையும் காதலிக்க மாட்டேன், எனக்கு இப்ப என் முன்னோர்கள் கிட்ட தப்பிக்கணும், இதுக்கு ஒரு குழந்தை இருந்தா போதும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி ஓகே பிரசவத்துல உன் மனைவி மட்டும் இறந்ததா சொல்லிடுவோம், குழந்தை பழச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு குழந்தைய ஆச்சரியாவோட அப்பா தான் எடுத்துட்டு வந்து ராமப்பாவுடைய அப்பா கையில கொடுத்துருப்பாரு. சோ அப்படி வந்த பையன் தான் ராமப்பா. இப்படி வச்சு பார்க்கும்போது ராமப்பாவே ராஜவம்சம் சேர்ந்தவங்க கிடையாது. இப்படி இந்த உண்மையெல்லாம் இங்க ரிவீலாவ கடைசியா ராமப்பாவை ராஜ மரியாதையோட சுடுகாட்டு கொண்டு போயிட்டு சந்தன கட்டை வச்சு எரிக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அங்க வெட்டியா வந்து சந்தன கட்டைகள்லாம் எடுத்து பாடி மேல வைக்கிறாரு. ஆனா அது சரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு. நடாது விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாடியை நல்லா உள்ள தள்ளி சந்தன கட்டைகளை எடுத்து மேல வைக்க பார்த்துட்டு இருக்க ஆச்சரியாவும் லாவணாவும் பார்த்துப்பா ராவபோதூர் அவரு யோ சுடுகாட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னையா ராவபோதூர் ராஜா, என்னதான் நீங்க சந்தன கட்டையிலே வச்சு எரிச்சாலும் இன்னும் அரை மணி நேரத்துல சாம்பலாக போற பாடி தான் அது, இப்ப நீ சாம்பலை வாங்கிட்டு போயிடுங்க, இதுல ராஜவம்சம் ராயல் பிளட்னு யாரா நீங்களாம் பைத்தியக்காரங்க அப்படின்ற மாதிரி அந்த வெட்டியான் சர்க்காஸ்டிக்கா பேசி மொத்த ராஜவம்சத்தையும் அசிங்கப்படுத்திடுறாரு. இப்படி இந்த வம்சத்தோடைய சீக்கிரட்டே தெரியாத இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய கடைசி பையனான லாவணா இருக்கால அவன் அவங்க அப்பா மாதிரியே அதே ராஜவம்சம் ராவபோதூர்ன்ற திமிரோட அதே மாதிரி காஸ்டியூம்ல வலது கையை தூக்கி நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு வீரநாட போட இந்த படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு தான் தெரியும் இத்தனை வருஷமா இவனுங்க ராயல் பிளட்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஃபுல்லா கலப்படம் அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இந்த ராவபோதூர்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். சோ மறக்காம ஹைப் கிளிக் பண்ணிக்கங்க. சரி மக்களே இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா.